நான் என் உடலின் ஒரு பகுதியை சரி செய்து சிறிது பலம் பயன்படுத்தினேன். அதனால் அதன் ஒரு சிறிய பகுதி அவளுடைய தனிப்பட்ட உறுப்பில் நுழைந்தது. அவளிடமிருந்து ஒரு ஆஹ் சத்தம் வெளியே வந்தது. ஆனால் இந்த ஆஹ் வலியால் நிறைந்திருந்தது. அவள் சொன்னாள், "ப்ளீஸ் வெளியே எடு பிரின்ஸ். ரொம்ப வலிக்குது." நான் அதை வெளியே எடுக்க விரும்பவில்லை. ஏனெனில் நான் ஒரு காதல் கதையில் படித்திருந்தேன். பெண் அதை வெளியே எடுக்கச் சொன்னால் எடுக்கக் கூடாது, பின்னர் இன்னும் சிரமமாகிவிடும் என்று. அதனால் நான் என் பகுதியை வெளியே எடுக்காமல் அப்படியே நின்றேன். பிறகு சில நொடிகள் நிறுத்தி மீண்டும் ஒரு தள்ளு தள்ளினேன். அப்பொழுது என் பகுதி இன்னும் சிறிது உள்ளே சென்றது. குஷி நெளிந்தாள். அவள் என்னை தள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் முதலில் வலியிருக்கும் என்பது எனக்குத் தாக்கித் தெரியும். அதனால் நான் அவளை பாசத்துடன் தடவ ஆரம்பித்தேன். நான் அவள் மேல் படுத்து அவளுடைய மார்பகங்களை முத்தமிட்டேன். அவளுடைய உதடுகளையும் முத்தமிட்டேன். பிறகு சிறிது இடைவெளி விட்டு என் பகுதியால் மீண்டும் ஒரு தள்ளு கொடுத்தேன். இப்பொழுது என் பாதி பகுதி என் அத்தையின் மகளின் தனிப்பட்ட உறுப்பில் நுழைந்திருந்தது. குஷியின் கண்களில் கண்ணீர் துளிர்க்க ஆரம்பித்தது. நான் அவளுடைய தனிப்பட்ட உறுப்பைப் பார்த்தேன். அது இரத்தத்தால் நனைந்திருந்தது. ஒருவேளை அவளுடைய தனிப்பட்ட பகுதியின் தடுப்பு உடைந்திருக்கலாம். அதை பின்னர் குஷி என்னிடம் சொன்னாள். சிறிது நேரம் நிறுத்திய பிறகு நான் மெதுவாக என் உறவுமுறை சகோதரியுடன் காதல் தொடங்கினேன். முதலில் அவள் வலியால் முனகிக் கொண்டிருந்தாள். ஆனால் பின்னர் அவளுக்கு நன்றாக இருக்க ஆரம்பித்தது. இப்பொழுது என் முழு பகுதியும் என் அத்தையின் மகளின் தனிப்பட்ட உறுப்பில் சிக்கியிருந்தது. நான் ஒரு மிகச் சிறந்த அனுபவத்தில் இருப்பது போல உணர்ந்தேன். இறுக்கமான மற்றும் சூடான தனிப்பட்ட உறுப்பின் உள்ளே இருப்பது மிகவும் நன்றாக இருந்தது. அவளுடைய தனிப்பட்ட உறுப்பு மிகவும் சூடாக இருந்தது. என் பகுதியை உள்ளே இழுப்பது போல தோன்றியது. பிறகு நான் அக்காவுடன் காதலின் வேகத்தை சிறிது அதிகரித்தேன். பார்க்கும்போதே நான் மிகவும் வேகமாக அவளுடன் காதல் செய்ய ஆரம்பித்தேன். குஷி அக்காவும் இப்போது காதலின் முழு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவள் பலமுறை என்னை தன் பக்கம் இழுத்து என் உதடுகளை முத்தமிட்டாள். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்திருந்தோம். இடையிடையே நான் அவளுடைய மார்பகங்களையும் முத்தமிட்டேன். தனிப்பட்ட உறுப்பு மிகவும் இறுக்கமாக இருந்தது. விரைவில் எனக்கு முடிவுக்கு வரப்போவது போல தோன்றியது. சுமார் 10 முதல் 15 நிமிட காதலுக்குப் பிறகு என் ஸ்ரவம் வெளியேற உள்ளது போலிருந்தது. நான் தள்ளிக்கொண்டே என் ஸ்ரவத்தை அக்காவின் தனிப்பட்ட உறுப்பில் விட ஆரம்பித்தேன். அப்பொழுது குஷியின் தனிப்பட்ட உறுப்பும் நிறைய நீரை வெளியேற்றியது. அதனால் என் பகுதி முழுவதும் நனைந்து போனது. நீருடன் அக்காவின் தனிப்பட்ட உறுப்பின் இரத்தமும் படிந்திருந்தது. பிறகு நாங்கள் இருவரும் அமைதியானோம். ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு மீண்டும் ஒருவருடைய உடலுடன் விளையாட ஆரம்பித்தோம். நாங்கள் மீண்டும் உணர்ச்சிவசப்பட்டு காதல் செய்ய ஆரம்பித்தோம். இப்படியாக நான் என் உறவுமுறை சகோதரியுடன் அந்த இரவு 3 முறை காதல் செய்தேன். 3 முறையும் நான் என் ஸ்ரவத்தை அக்காவின் தனிப்பட்ட உறுப்பில் விட்டேன். மறுநாள் நான் மருத்துவக் கடையிலிருந்து மருந்து வாங்கி வந்து அவளுக்கு கொடுத்தேன், எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க. அதன் பிறகு நான் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நண்பர்களே, முதல் முறையாக குஷி அக்கா என்னுடன் தான் காதலில் ஈடுபட்டாள். அவள் 3வது சுற்று காதலின் போது சொன்னாள், அவளுடைய தடுப்பு இன்றுதான் உடைந்தது என்று. இப்படியாக நான் என் உறவுமுறை சகோதரியின் தனிப்பட்ட உறுப்பின் முதல் அனுபவத்தை ஏற்படுத்தினேன்.